Hi, day 19, 20 and 21 of my weight loss journey. Welcome back. 3 days ஆயிடுச்சு வீடியோ போட்டு. இன்றைக்கி வெயிட் வந்து டே 19ஓட வெயிட் வந்து 81.25. வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. அதை பற்றி யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஓகே, டே 19ஓட பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஓட்ஸ், அதான் சாக்லேட் ஓட்ஸ் தான் செஞ்சு சாப்பிட்டேன். ஃபஸ்ட்டு டூ ஸ்பூன் ஆஃப் ஓட்ஸ் வந்து மில்கில் நல்லா குக் பண்ணிட்டு, அப்புறம் கோகோ பவுடர், காஃபி பவுடர், பீனட்ஸு, மில்க் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு அதோடு ஆட் பண்ணி குக் பண்ண ஓட்ஸோடு ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பனானா, ஆல்மண்ட்ஸ், அதுக்கப்புறம் சியா சீட்ஸ், சோக் பண்ண சியா சீட்ஸ், இது அவ்வளோத்தையும் டாப்பிங் மாதிரி வச்சுட்டு அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அன்னையோட பிரேக்ஃபாஸ்ட் அதுதான். ஆக்சுவலாக இந்த சியா சீட்ஸ் வந்து புட்டிங் மாதிரியும் சாப்பிடலாம். இது ஆல்மோஸ்ட் ஒரு புட்டிங் மாதிரி தான், சாக்லேட் ஓட்ஸ் புட்டிங் மாதிரி தான். அடுத்தது மதியத்துக்கு வந்து முருங்கைக்காய், கத்திரிக்காய் எல்லாம் போட்டு சாம்பார், அப்புறம் ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறம் கொஞ்சமாக பீனட்ஸ். நான் மார்னிங்கும் பீனட்ஸ் சாப்பிட்டேன், அதனால் கொஞ்சமாக பீனட்ஸ், அதுக்கப்புறம் வெண்டைக்காய் பொரியல். இதெல்லாம் தான் மத்தியானத்துக்கு லஞ்சுக்கு நான் சாப்பிட்டேன். அப்புறம் ஒரு விஷயம் என்னென்னா, நானும் ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸாக வந்து வெயிட் லாஸ் பண்ணி ஆன் அண்ட் ஆஃப் அப்படி இருந்துக்கிட்டே இருப்பேன். ஏன்னா எனக்கு கண்டினியூஸாக வெயிட் வந்து ஏறிக்கிட்டே தான் இருக்குது. அது வந்து நான் வந்து கொஞ்சம் புல் பேக் பண்ணுவேன், வெயிட் லாஸ் பண்ணுவேன் ஏதாவது செஞ்சு. இப்போ வந்து ஹெல்த் இஷ்யூஸ்னால என்னால் வாக்கிங்லாம் போக முடியல. ஆனால் ஒரு 10 இயர்ஸ் நான் ஸ்டார்ட் பண்ண டைம்லலாம் வந்துட்டு ட்ரெட்மில் வாங்கி வச்சுருந்தேன், வாக்கிங் போவேன், எல்லாமே பண்ணிகிட்ருந்தேன். ஆனால் இப்போ வந்து ஒர்க் அவுட் வந்து கண்டினியூஸாக பண்ண முடியறதில்ல. ஆனால் டயட் வந்து நான் கண்டிப்பாக ஒரு வருஷத்தில் ஆல்மோஸ்ட் ஒரு 7 மந்த்ஸாவது டயட்டில் இருப்பேன். அப்படி தான் நான் மாற்றி மாற்றி ஏதாவது டயட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். ஏன்னா எனக்கு வெயிட் ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து ரொம்பவே இருக்கும். ஒரு சிஸ்டர் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு டிப்ஸ் கேட்டிருந்தீங்க. நான் வந்து ஆக்சுவலாக ஃபேஸ்புக்கில் வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்ட்டு ஒரு குரூப்பு, இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஃபார் இண்டியன் விமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பு. அந்த குரூப்பில் தான் ஃபஸ்ட்டு எனக்கு வெயிட் லாஸ் பற்றின ஐடியாஸ் வந்து கிடைக்க ஆரம்பித்தது. அந்த குரூப்பில் வந்துட்டு ஒருத்தங்க வந்து நிறைய டிப்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அதாவது அவங்க தான் வந்து அந்த குரூப்பை க்ரியேட் பண்ணது. அவங்களே வந்துட்டு சஜஷன்ஸ்லாம் கொடுப்பாங்க. அப்புறம் மெம்பர்ஸாக இருக்கிறவங்களும் வந்துட்டு டெய்லி அவங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னி, இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் எப்படி பண்ணுறாங்க, ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. எனக்கு அதிலிருந்தே எனக்கு நிறைய ஐடியாஸ் கிடச்சிது. வெயிட் லாஸ் எப்படி பண்ணணும், எதை சாப்பிட்டா வெயிட் குறையும் அப்படிங்கிறதெல்லாம். இது எதுக்கு சொல்கிறேன்னா, நான் வந்து எக்ஸ்பர்ட் கிடையாது சொல்லப்போனால். 10 இயர்ஸாக நான் வந்து எனக்கு கொஞ்சம் ஐடியா இருக்குது வெயிட் லாஸ் எப்படி பண்ணணும், என்னோடய பாடி எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம். ஆனால் இன்னொருத்தங்களோட பாடி கண்டிஷன் எப்படி, அதை பேஸ் பண்ணி நான் பிளைண்டாகவும் சொல்ல முடியாதுல்ல, அதனால் சொல்கிறேன். மெயினாக கார்ப்ஸ் கம்மி பண்ணணும், ப்ரோட்டீன் இன்டேக் அதிகப்படுத்தணும், ஒர்க் அவுட் பண்ண முடிஞ்சதுன்னா பண்ணலாம். வெயிட்டு ஸ்டக்காக இருந்ததுன்னா, இப்போது நான் வந்து அதனால தான் அந்த சிஸ்டர்கிட்ட கேட்டேன், வெயிட் லாஸ் ஆகி அதுக்கப்புறம் ஸ்டக் ஆகிருக்கா. இப்போ நான் வந்து 80 kgயில் ஸ்டார்ட் பண்ணணுன்னா, நீங்கள் 80 kg வெயிட்டில் ஸ்டார்ட் பண்ணி 74ல் ஸ்டக் ஆகிட்டிங்கன்னா, ஒரு பிரேக் விட்டுட்டு ஒரு 1 வீக் வாக்கில் பிரேக் விட்டுட்டு அப்புறம் திரும்ப மறுபடியும் வெயிட் லாஸ் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, அடுத்தது அன்றைக்கி நைட்டு டின்னர் வந்து பன்னீர் பராத்தாவும் சோலே குருமாவும் அப்புறம் ரைத்தா, இது அவ்வளோவும் அன்றைக்கி சாப்பிட்டேன். அண்ட் அன்றைக்கி மிட் ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து வால்நட்ஸும் பனானாவும் சாப்பிட்டேன். அப்புறம் டே 20ஓட வெயிட் வந்து 80.05, கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. அன்றைக்கி ஸ்மூதி தான் எடுத்துக்கிட்டேன். ஆப்பிள், பொமோக்ரேனேட், சிக்கு, அதுக்கப்புறம் டேட்ஸு, ஆல்மண்ட்ஸ் எல்லாம் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு ஸ்மூதியாக எடுத்தாச்சு. அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் அதுதான். அதுக்கப்புறம் அன்றைக்கி லன்ச் வந்து 1.5 சப்பாத்தி, நிறைய கேபேஜ் பொரியல், அதுக்கப்புறம் கீரை, பொன்னாங்கண்ணி கீரை பொரியல்,
அதுக்கப்புறம் சொரைக்காய் கூட்டு, சொரைக்காவும் பாசிப்பருப்பும் போட்டு கூட்டு. அதுக்கப்புறம் சப்பாத்திக்கு வந்து தொட்டுக்க கொஞ்சமாக பொட்டேட்டோ மசாலா. அது ஆக்சுவலாக காலையில் பூரி போட்டிருந்தேன். அந்த பூரிக்கு உள்ள பொட்டேட்டோ மசாலா அது. எனக்கு மட்டும் மத்தியானத்துக்கு சப்பாத்தி சாப்பிட்றதுக்காக 1 1/2 சப்பாத்தி மட்டும் செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். ஈவினிங் வந்து ஒரு ரெட் பனானா, அதுக்கப்புறம் ஆப்பிள், ஆரஞ்ச், பேர், அப்புறம் திரும்ப குட்டி பனானா 2. இது அவ்வளவும். இன்றைக்கி வந்து டின்னரும் பிரேக்ஃபாஸ்ட்டுமே வந்து ஃப்ரூட்ஸ் மட்டும்தான். லஞ்சுக்கு வந்து கொஞ்சம் இது எடுத்துக்கிட்டேன். இருந்தாலுமே நெக்ஸ்ட் டே வந்துட்டு வெயிட்டு மறுபடியும் ஏறிடுச்சு. ஓகே, என்ன ரீசன்னு தெரில. சண்டே ஆக்சுவலாக டே 21 வந்து மார்னிங் ஆப்பம் செஞ்சுருந்தேன். ஆப்பம் சாப்பிட்டாச்சு. அன்றைக்கி ஃபுல்லாமே வந்து பிரேக் விட்டாச்சு. அன்றைக்கி சண்டே வந்து கோயிலுக்கு போயிருந்தோம். ஒரு ஹோமம் இருந்துச்சு. 10th 12th கிட்ஸ் எல்லாம் எக்ஸாம் எழுதுகிறாங்கல்ல, அதுக்காக ஹயக்ரீவர் ஹோமம் வந்து பக்கத்தில் கோயிலில் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால் அன்றைக்கி கோயிலுக்கு போயிட்டு மதியம் வந்து அங்கே பிரசாதம் கொடுத்துருந்தாங்க. அந்த சாப்பாடை சாப்பிட்டாச்சு. இது வந்து அந்த கோயில் பக்கத்தில் இருக்கிற ஒரு குட்டி பாண்டு. இதுதான் அன்றைக்கி நான் லஞ்சுக்கு மதியம் சாப்பிட்டது. ஃபுல்லாமே ரைஸ் வெரைட்டிஸு. டின்னருக்குமே அன்றைக்கி வந்துட்டு டயட் பிளான் இல்லை, நார்மல் ஃபுட்டு ரைஸ் சாப்பிட்டேன். ஆனால் ஸ்வீட் சாப்பிடல. வீடியோ எண்டு வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங், கீப் லவ்விங். டேக் கேர், பாய்.